1.5ல் தேர்ட் சம்மு. இந்த செட் அப்படியே இருக்கலாம். ஏங்கிற செட்டில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ரியல் நம்பர்ஸு எக்ஸு கிரேட்டர் தேன் -2 2 to 4. -2 மேலே 4 வரைக்கும். -2க்கு மேலே என்ன இருக்குது? -1 0 1 2 3 4 சேர்ந்து வருது இல்லையா? பி ஈக்குவல் டு ஹோல் நம்பர்ஸ் இல்லையா? 0 ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 வரைக்கும். சிங்கிறது -4 -1 0 2 3 4. இப்போ இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. 1.5ல் தேர்ட் சம்மு. நம்ம இதை செக் பண்ணலாம். இந்த ஃபார்முலா செக் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல செட்டை தெளிவாக இருக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ரியல் நம்பர் இல்லையா? -2க்கு மேலே என்ன இருக்குது? -1 0 1 2 3 4 வரைக்கும் இல்லையா? 4. இது பி இந்த செட் எப்படி இது பாருங்கள். ஹோல் நம்பர்ஸ் இல்லையா? 0 ஆரம்பிக்குது. 1 2 3 4 5 வருது. ஏன்னா ஈக்குவல் இல்லையா? 5. சிங்கிற செட் எப்படி இருக்குது? -4 -1 0 2 3 4. 3 செட் வந்துச்சு. இப்போ இதை ப்ரூவ் பண்ணலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ்ஸு முதல்ல ப்ராக்கெட்டில் கற்று பார்ப்போம். பி யூனியன் சி. பிஏ யூனியன் போல சியும் யூனியனாக எழுதணும், சேர்த்து எழுதணும் இல்லையா? முதல்ல பிக்கு இது எழுதிக்கிறேன். 0 1 2 3 4 5. இதில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது? -1 -4 -1 -4 இல்லையா? அப்புறம் இதோடு சேர்ந்து ஏவை இன்டர்செக்ஷன் பண்ணுறேன். ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இதெல்லாம் காமனாக இருக்குது பாருங்கள். 0 1 2 3 4. அவ்வளோதான். எதுவுமே இல்லை காமனாக இருக்குது. -1 சாரி -1 -1 இருக்குது. சரி, அப்புறம் ஆர்ஹெச்எஸ் போயிடலாம். முதல்ல ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? ரெண்டு சேமாக வருது பாருங்கள். 0 1 2 3 4. 0 1 2 3 4. அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் சி என்னென்ன காமனாக இது பாருங்கள். -1 0 -1 0 -1 0 2 3 4 2 3 4. ஏன்னா 1 அதில் இல்லை ஆச்சு. இப்போ ரெண்டு சேர்த்து யூனியனாக எழுதணும். ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ரெண்டு ஒன்றாவதாக பாருங்கள். -1 0 1 2 3 4. இப்போ பாருங்கள். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இல்லையா? ரெண்டு சேம் ஆகுது பாருங்கள். அப்போ இது ப்ரூஃப் தான். தேங்க்யூ.